வணக்கம் நண்பர்களே, சாந்தி கிராமத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, ரொம்ப அற்புதமான மூலிகை செடி பற்றி தான் பார்க்க போகிறோங்க. மூலிகை செடின்ட்டு நான் சொல்கிறேன், ஆனால் உங்கள் எல்லாருக்கும் அது அறிமுகம்னாக்கா பூண்டு செடியாக தாங்க அறிமுகம். அப்படியாகப்பட்ட மூலிகை செடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க அந்த செடியை பார்த்துக்கிட்டு அந்த மூலிகை செடி என்ன, அந்த செடியால் நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மிளகா பூண்டு செடிப்பா. இந்த மிளகா பூண்டு செடியே எல்லா இடத்துங்கள்லேயும் வறட்சியான பூமியில் கூட வளரக்கூடிய செடி. இது எல்லாருக்குமே கலை செடியாக தெரியும். இது வேஸ்ட்டாக ரோட்டோரங்களில் கூட நிறைய இடத்துல ரோட்டோரங்களில் எல்லாருமே பார்க்கலாம். அப்படியாப்பட்ட மிளகா பூண்டு செடியோட நன்மைகள் என்னென்னு தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்ப்பா. இந்த மிளகா பூண்டு செடி சும்மா களை செடி நம்ம சொல்கிறோம், ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகைத்தன்மை இருக்குது. நம்ம உடலில் ரொம்ப முக்கியமாக தீர்க்கக்கூடிய வியாதிக்கு மருந்தாக பயன்படுது. இதுதான் மிளகா பூண்டு செடி. இதை கிராம பகுதியில் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் இதோட மருத்துவ குணம் என்னன்ட்டு யாருக்குமே தெரியாதியா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மிளகா பூண்டு செடி எங்கள் ஊரில் மிளகா பூண்டு செடின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஏர்ஃப்ளைன் பூண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே எங்கள் ஊரில் இந்த ரெண்டு பேர் கொண்டு அழைப்பாங்க. உங்கள் ஊரில் இந்த பூண்டு செடிக்கு வேறு எதனா பேர்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. இப்போது நம்ம இந்த மிளகா பூண்டு செடியோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம்ப்பா. ரொம்ப தீர்க்கவே முடியாத வியாதியை தீர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மிளகா பூண்டு செடி நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுத்துப்பா. அது மட்டும் இல்லை, நிறைய பூண்டு செடிங்கள் கூட இப்போ மருந்து செடி கூட நம்ம இந்த மிளகா பூண்டு செடியை சேர்த்துப்பாங்க. நிறைய வியாதிகளுக்கு மருந்தாக பயன்படுதுன்னு நிறைய பூண்டுங்களோட செடிங்களோட கலந்து அரைச்சி மருந்தாக கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு தனித்தன்மை ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அண்டை வெட்டின்னு இருப்போம். ஒரு சின்னதாக ஒரு பூராங்க கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னாக்கா, அந்த பாம்பு கடிச்சு ரத்தம் வருது பாருங்கள். அந்த ரத்தம் வர இடத்துல இந்த மிளகா பூண்டு செடியை எடுத்து டக்குன்னு ஒரு கைப்பிடி செடியை பறித்து அதை நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கி அந்த இடத்துல வச்சோன்னு வச்சிங்களேன், அந்த ரத்தம் கடித்து அந்த ரத்தம் வருது பாருங்கள், அந்த ரத்தம் வரது டக்குன்னு நின்றுடும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பூரானோ ஒரு தேலோ ஒரு பாம்போ கடிச்சிடுச்சுன்னா அந்த விஷத்தை இந்த பூண்டு செடி கக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரத்தம் வர சொல்ல அந்த வாயில் வச்சோன்னா ரத்தத்தோட விஷத்தையும் கக்கி அந்த விஷம் வெளியே வந்துடும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கெட்டபாரிலையோ மம்முட்டிலையோ வெட்டிக்கிட்டு ரத்தம் நிற்காமல் போதுங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு கைப்பிடி கீரையை எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கி அந்த ரத்தம் வர வாயில் வச்சோன்னா ரத்தம் வரது டக்குன்னு நின்றுடுங்க. இதுக்கு அந்த ரத்தத்தை நிறுத்தக்கூடிய அந்த ரத்தம் உரைய வச்சு நிறுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த மிளகா பூண்டு செடிக்கு இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூச்சிலாம் கடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், எட்டுக்கால் பூச்சி இந்த மாதிரி கொசு கடிச்சா கூட ஒரு இடத்துல வீங்கிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அலர்ஜி மாதிரி அது அப்படியே பொறியாக ஆகிடும் உடம்பெல்லாம் கைகெல்லாம். அந்த இடத்துல இந்த கீரையை நம்ம நல்லா தேய்ச்சி அதான் கசக்கி அந்த சாரை தேய்ச்சிட்டு வந்தோன்னா அந்த அரிப்பு இப்போது ஒரு கம்பளி பூச்சி ஒத்திடுச்சு, நல்லா பொறியாக இருக்குது, அந்த இடத்துல உடனே அந்த அரிப்பை நிறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கெண்டு ஆகுது பாருங்கள், அதை கட்டுப்படுத்தணும்னா இந்த கீரையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு கசக்கி அந்த சாரை எடுத்து அந்த பொறியாக இருக்கிறது மேலே தடவி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த உடனே அந்த அரிப்பும் இருக்காது, அந்த பொறியாக ஆகிறதும் நிறுத்திடும்ப்பா. அவ்வளோ கட்டுப்படுத்திடும் உடனே. இதுக்கு இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கீரையை பறிச்சுட்டு போயிட்டு நல்லா உரலில் போட்டு நம்ம நல்லா இடிச்சோன்னா ஒரு கைப்பிடி கீரையை போட்டு இடிச்சோன்னா நல்லா ஒரு டம்ளர் சாறு கிடைக்குங்க. இதில் அவ்வளோ சாறு வரும். அந்த சாறு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா வெள்ளை கலரில் பால் மாதிரி இருக்குங்க. அந்த பாலை எடுத்து நல்லா கடாயில் வச்சு ஊற்றி காசணும்னு வச்சிங்களேன், அப்படியே சுண்ட வரும்போது நல்லா பிச்சுன்னு ஒரு மாதிரி எண்ணெய் பதத்தில் வரும். அப்போ எப்படின்னாக்கா ஒரு 1/4 லிட்டர் பால் சுண்டி வருதுன்னா அந்த 1/4 லிட்டர் பாலுக்கு ஒரு 100 கிராம் விளக்கெண்ணெய் அந்த நல்லா அது கொச்சி சுண்டி வரும். இந்த பால் சுண்டி வர சொல்லவே அந்த பிசு தன்மை நமக்கு தெரியும் பார்க்க சொல்லவே.
அப்படியாப்பட்ட நேரத்தில் ஒரு ஒரு 100 கிராம் விளக்கெண்ணெயை அது கூட சேர்த்து, அதுவும் இந்த பாலும் நம்ம எப்படின்னாக்கா மிளகா பூண்டு செடியோட பாலும் விளக்கெண்ணையும் நல்லா ஒன்றா கொதிக்கணும். அது ஒரு 1/4 மணி நேரம் ஆகணுங்க. 1/4 மணி நேரம் கொச்சுதுன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு எண்ணெய் பதத்தில் தனியாக பிரிஞ்சு வருங்க. அது அப்படியாப்பட்ட மூலிகை எண்ணெய்ங்க அது. இந்த எண்ணெயை எடுத்து நீங்கள் வச்சு ஒரு பாட்டிலில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் இல்லைங்க 2 வருஷம் வரைக்கும் அந்த எண்ணெய் கெடாது, எந்த ஸ்மெல்லும் வராது. அந்த விளக்கெண்ணெய் கூட இந்த மிளகா பூண்டு செடியோட பால் சேர சொல்ல அதில் ஒரு மனம் வரும் பாருங்க, அது சூப்பராக இருக்கும். இதை வந்து எங்கள் வீட்டுங்களில் வந்து ரெகுலராகவே நாங்கள் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா நார்மலாக கை கால் வலி குடசலுக்கு, முட்டி வலி, கால் வலி, பாத வலி இதுக்கெல்லாம் அந்த எண்ணெயை போட்டு நல்லா தேய்ச்சி 1 மணி நேரம் விட்டுட்டு சுட சுத்தண்ணி வச்சு நல்லா அந்த கால் மேலே ஊற்றி வந்தீங்கன்னா கால் வலியே தெரியாதுங்க. நமக்கு அவ்வளோ நல்லா கேட்கும். அதுக்கு மட்டும் வியாதிக்கு மட்டும் பயன்படுத்தலப்பா. அதான் நான் முதலே சொன்ன மாதிரி சொரியாஸுக்கும் நம்ம கால் கையெல்லாம் பொறி ஆகிடுச்சிங்க, சொரிஞ்சு புண்ணாக போச்சுங்க, அந்த புண்ணே ஆறி வர மாட்டேங்குது அப்படின்ற இடத்துல அந்த எண்ணெயை தடவி வந்தீங்கன்னாக்கா நாளடைவில் அந்த புண்ணு இருந்த சோடே தெரியாதுங்க, அவ்வளோ நல்லா குணமாயிடும். அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட புண்ணுப்பா நம்ம உடம்புல ஏற்பட்டு அது ஆறவே இல்லை. அது பூச்சிக்கடியாக இருக்கலாம், அடிபட்டதாக இருக்கலாம், வண்டியில் விழுந்ததாக இருக்கலாம், இல்லை வெட்டுக்காயமாக இருக்கலாம். எப்படியாப்பட்ட காயத்தையும் ஆற்றக்கூடிய தன்மை உடையது இந்த மிளகா பூண்டு சாருக்கு இருக்குது. இதை காசனதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நாள்பட்ட புண்ணில் ஒன்றும் வேணாங்க, இந்த கீரையை எடுத்து நம்ம அம்மியில் வச்சு ஒட்ட அரைச்சோன்னா சந்தனம் மட்டும் ஆகிடுங்க. அந்த சந்தனம் மட்டும் நல்லா அரைச்ச பிறகு அது கூட கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் பவுடராக கிடைச்சாலும் சரி, உங்களுக்கு மஞ்சளாக கரைச்சாலும் சரி, அதையும் ஒட்ட அரைச்சிட்டு ரெண்டுத்தையும் கலந்து அந்த புண்ணில் ஆறாமல் இருக்குது பாருங்கள் ரொம்ப காலம், அந்த புண்ணில் வச்சு கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த புண்ணு இருந்த சோடே உங்களுக்கு தெரியாதுங்க, அந்த கருப்பு காயம் கூட தெரியாது, அந்த அளவுக்கு நல்லது, அவ்வளோ குணமாயிடும்னு சொல்கிறேன். அதே மாதிரி அந்த அரைச்ச கீரையை இந்த மிளகா பூண்டோட கீரையும் அந்த கஸ்தூரி மஞ்சளையும் வச்சு அரைக்கிறோம் பாருங்கள், அதை நம்ம முகத்தில் பிம்பிள்ஸ் வந்துட்டு ரொம்ப அப்படியே கருப்பாகிடும், அந்த கருப்பாக தண்டு மாதிரி ஆகிடும் பாருங்கள், அந்த இடமே கருன்னு மொரணை கட்டின மாதிரி ஆகிடும். அந்த மொரணையில் தடவிட்டு வந்தீங்கன்னா கூட அது கூட சூப்பராக குணமாயிடும்பா. இப்படி நம்ம மேல் வியாதிங்களுக்கு எல்லா வியாதிக்கும் மருந்தாக பயன்படுது இந்த மிளகா பூண்டு செடி. இது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து நான் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா மேலே அடிப்பட்ட காயத்துக்கோ, சொரியாஸுக்கோ, ஒரு பூச்சி கடிச்சதுக்கோ, வெட்டு காயத்துக்கு, இது எல்லாத்துக்கும் தானே சொல்கிறேன். இதை உள்ளுக்கு மருந்தாக கொடுக்குறாங்க. இது கூட பார்த்திங்கனாக்கா இப்போ அருவாள் மனை பூண்டு செடியை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது எந்த அளவுக்கு மருத்துவ குணம்ன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அருவாள் மனை பூண்டு செடியோ கீரையும் இந்த கீரையும் ஒன்றா காசி அது கூட ஒரு பூண்டு பல், ஒரு மிளகு, ஒரு 4 மிளகு போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நம்ம சும்மா நார்மலாக காலையில் வெறும் வயிற்றில் கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை குடித்து வந்தீங்கன்னாக்கா நம்ம குடல் புண்ணு ஆற்றுதுங்க. இது இந்த மாதிரி எல்லா நாட்டு வைத்தியத்துக்கும் இந்த கீரை இந்த மிளகா பூண்டு செடி சேர்ந்துக்குது. இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு தெரிஞ்சது என் பாட்டி சொன்னதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இது அடிப்பட்ட வெட்டுக்காய செடின்னு கூட சொல்லுவாங்க. அடிப்பட்ட புண்ணுங்களுக்கு நிறைய புண்ணுங்களுக்கு மருந்தாக பயன்படுது. ஒரு சிறந்த எப்படி சொல்கிறது, இப்போ வந்து கிருமி நாசினின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு உண்டான பேர் இதுக்கு தாங்க சரியாக இருக்கும். என்ன நண்பர்களே, சாதாரண மிளகா பூண்டு செடி இது எங்கே பார்த்துருப்போம், நம்ம ரோட்டோரங்கள்லையும் இந்த கழனி வச்சுக்கிறோம், கழனியில் பார்க்கலாம், ஆனால் எல்லாருமே ரோட்டோரங்களை பார்க்கலாங்க. இது வந்து நல்லா நம்ம 1 அடி வளரக்கூடிய செடி. அது மட்டும் இல்லைங்க, போந்தா மாதிரி அப்படியே பெருசாக கூட மாதிரி ஆகும், அப்படி வளர்ந்து ரோட்டோரத்துங்களை கிடக்கும். இது காய் பார்த்தீங்கன்னா நம்ம உளுத்தம் பருப்பு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி மாடலில் இருக்கும். பூ வந்து வெள்ளை நிறத்தில் பூக்கும். இந்த செடியை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க, தெரிஞ்சுக்கிறது. இந்த இலையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு மிளகாய் இலை மாதிரியே இருக்குது பாருங்கள், அதனால தான் இதுக்கு மிளகா பூண்டு செடின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுவும் இல்லாமல் மிளகாய் தோட்டத்தில் அதிகமாக வளரக்கூடியது இந்த செடி, அதனால் இதை நாங்கள் மிளகா பூண்டு செடி எங்கள் ஊரில் சொல்கிறோம். உங்கள் ஊரில் வேறு பேர்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மக்களே, எல்லாரும் இன்றைக்கி மிளகா பூண்டு செடியில் இருக்கிற நன்மைகள் என்னென்ன, மருத்துவ குணம் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. எங்கன்னா கிடைச்சா ஒன்றும் இல்லைங்க, உங்கள் கையில் எதுனா ஒரு சின்னதாக காயம் இருக்குது, ஆறாமல் இருக்குனாக்கா இந்த செடியை வீட்டுக்கு பறித்து போய் தான் செய்யணும்னு இல்லை, அந்த செடிக்கிற இடத்துலையே எடுத்து இதை பாருங்க, ஒரு கைப்பிடி செடி இப்படி வச்சு உள்ளங்கையில் வச்சு இப்படி கசக்கினீங்கன்னா செடி நல்லா கசங்கிடுங்க. நல்லா அழுத்தி கசக்கணும். இந்த கீரையை அப்படியே அந்த காயத்தில் வச்சு தேய்ச்சிங்கனாக்கா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட்டு ஒரு 3 நாளில் தெரியுங்க. அந்த காயை வாடி ஆறி வரத்து 3 நாளில் தெரியும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.
என்ன மக்களே, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா மிளகாய் பூண்டு செடியை? மிளகாய் பூண்டு செடியோட நன்மைகள் என்னென்ன, அது நம்ம உடலுக்கு என்ன மருத்துவமாக பயன்படுதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் இன்னொரு மூலிகையை பற்றி இன்னும் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம்.